நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும் எனில் மாநிலங்கள் மானியங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியின் கருத்து விவாதப் பொருளாகி வருகிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர் அருள்ராஜனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் தா பாண்டியனும் வெளியிட்ட கருத்துக்களை இன்றைய ஆளுக்கொரு நிமிடம் பகுதியில் பார்ப்போம். முதலாளிகளுக்கு வரி ரத்து என்பதும் ஒரு மானியம் தானே. அது எந்த அளவிற்கு எவ்வளவு ரூபாயை இந்த சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இதுவரை வழங்கி இருக்கிறீர்கள்? தயவு செய்து அவர்கள் கேட்டு பார்த்தால் அரசாங்கத்துக்கே தெரியும். 5 வருடங்களில் குறிப்பிட்ட ஒரு 2000 கார்ப்பரேட் அல்லது பெரிய நிறுவனங்களுக்கு 6 லட்சம் கோடி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 லட்சம் கோடியை இந்த பக்கத்தில் தூக்கி வைத்து இதை கொடுத்தது அரசாங்கம். இதை தவறு என்றது கருதவில்லை, இதை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த கீழே நீங்கள் இதை நிறுத்திவிட்டாலும் அந்த தொழிற்சாலைகள் ஒன்றும் முடித்து போய்விடப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களை நம்பி வாழவில்லை, அவர்களுக்கு இது ஒரு உபரி லாபம். எனவே நீங்கள் மற்ற ஏழைகளை பற்றி பார்க்கிற போது இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் கருணை எவனுக்கு தேவையில்லையோ அவன் பக்கம் சாய்கிறது, எவன் உயிர் வாழ தேவையோ அதை வெட்டிவிடு என்கிறது. எனவே இது மக்களுக்கு எதிரான கொள்கை பிரகடனமாக எனக்கும் எங்கள் கட்சிக்கும் தோன்றுகிறது. நாம் செய்ய தவறியை விட்டுவிட்டு அவர்கள் மீது பழி போட்டு அவனுக்கு தெரியாது, அவன் கேட்டவன், அவன் படிக்கவில்லை, ரேகை. ஏன் அவன் படிக்கவில்லை? நீ பள்ளிக்கூடம் கட்டவில்லை, அவன் படிக்கவில்லை. அல்லது பள்ளிக்கூடம் கட்டினாய், அவன் கட்டுவதில் கட்டணம் அதிகமாக கேட்கிறாய், அவனால் கட்டணம் கட்ட முடியவில்லை, நுழையவில்லை. இரண்டையும் யோசியுங்கள். அவனுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுங்கள், படித்து முடித்தால் வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள், உற்பத்தி செய்து பெருக்குவான். அந்த நல்ல கட்டம் வந்து இந்திய நாடு செழுமைப்படுகிற போது இந்த மானியத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம், அவர்கள் கேட்க மாட்டார். அத்தகைய சமுதாயத்தை படைப்பதற்கு அவர்கள் சிந்திக்க வேண்டுமே ஒழிய இப்பொழுதே இதை வெட்டிவிட்டு அந்த மக்களை சாகடிப்பதற்கான திட்டத்தை யோசிக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் மானியம் என்ற ஒரு பொதுவான முறையில் பேசக்கூடாது. மக்களை காப்பாற்றுவதற்கான முன்னேற்றுவதற்கான திட்டம் எது, இது பாதிக்குமா, பெரிய வசதி படைத்தவர்களுக்கு கொடுப்பது சரிதானா என்பதை யோசித்து அதிலே திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். மானியங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அரசினுடைய வரவு செலவு கணக்கில் வரவை விட செலவு கூடுதலாக இருப்பது என்பது எல்லோரும் அறிந்ததே. இது கிட்டத்தட்ட 4.8% ஜிடிபி அளவில் இருப்பதும் வரக்கூடிய ஆண்டு இது 4.1% குறைக்கப்பட வேண்டும் என்ற இலக்கை வைத்து அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்ததே. அப்படி நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டுமானால் அரசு செய்ய வேண்டியது 2. ஒன்று அதனுடைய வருமானத்தை கூட்ட வேண்டும், இன்னொன்று இல்லைன்னா செலவை குறைக்க வேண்டும். இல்லை ரெண்டுமே பேலன்ஸ்டாக பண்ணியாகணும். அப்படி பார்க்கும் பொழுது வருமானத்தை கூட்டுவது என்பது படிப்படியாக செய்யக்கூடிய செயல். அது நேரடியான வரக்கூடிய வரி, மறைமுக வரி மூலமாக அதை தற்போது இந்த அரசு முனைப்பாக செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மாற்றம் வர வேண்டுமானால் இந்த மானிய அளவில் வரக்கூடிய மாற்றங்களே இதற்கு உடனடியான ஒரு கண்ணில் பார்ப்பதற்கு ஏற்ப ஒரு மாற்றத்தை அது கொண்டு வர முடியும். அப்படி இந்த நிதி பற்றாக்குறை குறைப்பதற்காக மானியத்தில் கை வைப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. இருந்தாலும் இதை மக்களினுடைய, அதாவது பொருளாதார ரீதியாகவும் பார்க்க வேண்டும், இன்னொன்று சமூக ரீதியாகவும் பார்க்க வேண்டும். அப்போ சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் அதிகமான வருமானம் வரக்கூடிய இடங்களில் வருமானத்தை கூட்டுவதும், எந்தெந்த இடத்திலெல்லாம் தகுதி படைத்தவர்கள் மானியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் மானியங்களை குறைப்பதும், அந்த இடத்தில் கவனம் செலுத்துவது நல்லதே ஒழிய பொதுப்படையாக மானியங்களில் முழுவதுமாக கைவைப்பது என்பது பெரிய அளவில் இந்தியாவினுடைய சமூக வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.